2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக திமுகவில் கூட்டணி சேர்ந்துள்ள கட்சிக்கு இழுபறி நீடித்து வருகிறது. ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மதிமுகவிற்கு 4 தொகுதிகளும், இந்திய முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் கேட்டிருந்த நிலையில் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வராததால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திமுக கூட்டணியிலிருந்து விலகியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டுமில்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணிக்காக தமிழக வெற்றி கழகத்துடன் இணையலாம் என்று இணையதளத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திட்டவட்டமாகவே சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், நாங்கள் எந்த ஒரு அனுபவம் இல்லாத கட்சியில் கூட்டணி வைக்க முடியாது என்று அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதல் தொகுதிகள் கேட்டு வரக்கூடிய நிலையில போன முறை 6 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதிகள் மட்டும் வெற்றி பெற்று இருந்தது. இந்த நிலையில் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை போட்டியிடுவதற்காக திமுகவிடம் அதிகமாக தொகுதிகள் கேட்டு வருகின்றனர். இன்று திமுகவின் நேர்காணல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அந்த நேர்காணலில் இன்று மாலைக்குள் யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜிம் எலெக்ஷன் அப்டேட்டுக்காக ஒளிப்பதிவாளர் பிரவீனுடன் செய்தியாளர் குணா.